கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் 12 சீஷர்களில் ஒருவரான தோமாவை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். இந்த 12 சீஷர்களும் உலகம் முழுவதும் சென்று இயேசுவை குறித்த சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். அப்படி நம் இந்தியாவிற்கு ஆத்தும பாரம் கொண்டு வந்தவர்தான் தோமா. யார் இந்த தோமா? கேரளாவிலும் தமிழ்நாட்டிலும் என்ன அற்புதம் செய்தார்? இவர் எப்படி இரத்த சாட்சியாய் மரித்தார் என்பதை பற்றி முழுமையாக இந்த வீடியோவில் நாம் பார்ப்போம். நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். முதலாவது, யார் இந்த தோமா என்று பார்ப்போம். தோமா என்ற வார்த்தை கிரேக்க வார்த்தை. அதற்கு இரட்டையன் என்று அர்த்தம். நமது பாஷையில் சொல்லப்போனால் சரியான சந்தேக பேரொலி. தோமா என்பதற்கு திதிமு என்று இன்னொரு பேரும் உண்டு. கண்களால் கண்டால் ஒழிய எந்த ஒரு காரியத்தையும் அவ்வளவு சீக்கிரம் நம்ப மாட்டார். இந்த தோமா கலிலேயர் பகுதியில் வாழ்ந்து வந்தவர். முதலாவது தச்சு தொழிலில் இருந்து பின்பு மீன் பிடித்தல் தொழிலுக்கு வந்தவர். தனது 29வது வயதில் பிலிப்புவினால் இயேசுவின் சீஷராக மாறினார். இயேசு உயிர்த்தெழுந்த பின் பெந்தெகோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியின் வல்லமையும் பெற்றார். அதன் பின் ஆத்தும பாரம் கொண்டு தரை வழியாய் இந்தியா வந்திறங்கினார். இந்தியாவின் வடக்கு பகுதியில் உள்ள சிந்து சமவெளியில் ஊழியம் செய்தார். அங்கே பிராமணர், சந்நியாசி, புத்தர்களுக்கு போதனை செய்து கொண்டிருந்தார். அப்போது இந்தியாவை ஆண்டு கொண்டிருந்த கொண்டேபோரேஸ் என்ற அரசன் தோமாவின் பேச்சால் கவரப்பட்டு ஐரோப்பிய நாகரிகத்தின்படி அரண்மனை ஒன்று தனக்கு கட்டி கொடுக்க வேண்டும் என்று அவரை கேட்டுக்கொண்டார். அதற்கு தோமாவும் சம்மதித்தார். பொற்காசுகளும் தோமாவிடம் வழங்கப்பட்டது. அந்த பொற்காசுகளை தோமா சுவிசேஷத்துக்காக பயன்படுத்தி ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தினார். அந்த விஷயம் அரண்மனையில் உள்ள ராஜாவுக்கு தெரிந்தபோது ராஜா தோமாவை அழைத்து விசாரித்தார். அதற்கு தோமா, ராஜாவே, நீர் பூமியில் உமக்கு ஒரு அரண்மனை கட்ட வேண்டும் என்று சொன்னீர். ஆனால் நான் உமக்கு பரலோகத்தில் ஒரு அரண்மனையை கட்டி கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். அதனால் ராஜா மிகுந்த கோபம் அடைந்து தோமாவை சிறைச்சாலையில் அடைத்துவிட்டார். ராஜாவின் சகோதரர், அவர் பெயர் காத், அவர் நோய்வாய்ப்பட்டு மரண வியாதியில் இருக்கும்போது அவருக்கு ஒரு தரிசனம் வருகிறது. அது என்னவென்றால், தேவதூதர்கள் அவரை எடுத்துக்கொண்டு பரலோகத்தில் இருக்கிற ஒரு அரண்மனையை காட்டினார்கள். அந்த தரிசனத்தை கண்டவுடன் ராஜாவின் சகோதரன் மரித்து போனார். இந்த விஷயம் தோமாவுக்கு தெரிய வர தோமா ராஜாவின் சகோதரனை உயிரோடு எழுப்பினார். உயிரோடு எழுப்பின பின்பு ராஜாவின் சகோதரன் தான் கண்ட தரிசனத்தை ராஜாவுக்கு அறிவித்ததினால் ராஜாவும் அவன் சகோதரனும் தோமாவினால் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அதன் பின்பு தோமா கேரளா வந்தடைகிறார். கேரளாவில் பல்லூர் என்ற ஊரில் 1050 பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தார். அது மட்டுமல்ல, கோட்டமங்கலம் என்ற பகுதியில் 1500 பேருக்கு ஞானஸ்தானமும் கொடுத்து அங்கே ஒரு திருச்சபையும் நிறுவினார். அதுக்கப்புறம் கொல்லம் என்கின்ற ஊருக்கு வந்து 1500 பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தார். கிட்டத்தட்ட 37 லட்சம் மக்கள் தோமாவினால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள் என்று குறிப்பு ஒன்று கூறுகிறது. தோமாவின் பின்பற்றுதலால் மார்த்தோமா சபை என்று கேரளாவில் உள்ளது. இந்நாள் வரைக்கும் அந்த சபை அங்கு உள்ளது. கேரளாவில் உள்ள சவக்காடு என்னும் பகுதியில் உள்ள பிராமணர்களுக்கும் தோமாவுக்கும் கடுமையான வாக்குவாதம் உண்டாயிற்று. அதனால் தோமா அவர்களிடம், நீங்கள் கும்பிடுகிற தெய்வமா, இல்லை நான் கும்பிடுகிற இயேசு கிறிஸ்து தான் உண்மையான தெய்வமா என்று பார்த்து விடலாம் என்று சவால் விட்டார். அதற்கு ஒரு நிபந்தனையாக குளத்தில் இருந்து தண்ணீரை எடுத்து மேலே வானத்திற்கு எரிய வேண்டும். அப்படி எரிய தண்ணீர் மேலேயே நிற்க வேண்டும். அதே போல தண்ணீர் எடுத்த இடத்தில் உள்ள பள்ளம் மற்ற தண்ணீரினால் மூடாமலும் இருக்க வேண்டும் என்று நிபந்தனை வைத்தார். அதற்கு பிராமணர்களும் ஒப்புக்கொண்டார்கள். அவர்களும் மேலே எறிந்தார்கள். அப்போது தண்ணீர் கீழே விழுந்து விட்டது. தண்ணீர் எடுத்த அந்த இடமும் மற்ற தண்ணீரால் மூடிவிட்டது. அதன் பிறகு தோமா இயேசுவின் நாமத்தில் தண்ணீரை எடுத்து வானத்துக்கு நேராக ஊற்றி, இயேசுவின் நாமத்தினாலே அங்கேயே தரித்து நில்லுங்கள் என்று கட்டளையிட்டார். அந்த தண்ணீரும் அப்படியே தரித்து நின்றது. அவர் குளத்திலிருந்து எடுத்த தண்ணீரின் பள்ளமும் அப்படியே காணப்பட்டது. எப்பேற்பட்ட சாட்சி அல்லவா! இதனால் அந்த பிராமணர்களும் அதை பார்த்த ஜனங்களும் இயேசு கிறிஸ்துதான் உண்மையான தெய்வம் என்பதை அறிந்து விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டார்கள். அதன் பிறகு தோமா கேரளாவில் இருந்து தமிழ்நாட்டிற்கு வந்து சென்னையில் உள்ள மயிலாப்பூர் என்ற இடத்தில் தங்கியிருந்தார். அப்போது விஜயன் என்ற ராஜா தமிழ்நாட்டை ஆளுகை செய்து கொண்டு இருந்தார். தோமாவின் மீது பொறாமை கொண்ட காளி கோவில் பூசாரி தன் மகனை
தோமாதான் கொன்றுவிட்டார் என்று சொல்லி தோமாவின் மேல் பழி போட்டார். உடனே தோமா, அப்படியாப்பா, நான் தான் கொண்டேனா? உடனே வா, உன் மகன் இருந்த கல்லறையை காட்டு என்று சொன்னவுடன் அந்த பூசாரி தோமாவை அழைத்து சென்றவுடன் அந்த காளி கோவில் பூசாரியின் மகனை தோமா உயிரோடு எழுப்பிவிட்டார். இதனால் அந்த பூசாரியும் ரட்சிக்கப்பட்டார். அதை பார்த்த ஜனங்கள் எல்லோரும் ரட்சிக்கப்பட்டார்கள். இதனால் சில நபர்களுக்கு தோமாவின் மேல் அதிக கோபம் உண்டாயிற்று. தோமா சென்ட் தாமஸ் மவுண்ட் என்று அழைக்கப்படுகிற மலையில் ஜெபித்து கொண்டிருந்த போது சில நபர்கள் பொறாமை கொண்டு தோமாவின் பின்புறமாய் வந்து குத்தி கொலை செய்து விட்டார். தோமா இறந்து விட்டார் என்பதை ராஜா கேள்விப்பட்டு அந்த இடத்திலே ராஜ மரியாதையுடனே அடக்கம் செய்தார். அந்த இடத்தில்தான் இப்போ இருக்கும் சாந்தோம் சர்ச் உள்ளது. இந்த உலகத்தில் 300 தேசங்கள் உள்ளன. ஆனால் 12 சீஷர்கள் தான் இருந்தனர். அந்த 12 சீஷர்களிலும் இந்தியாவிற்கு ஒரு சீஷன் வந்தது எவ்வளவு பெரிய பாக்கியம் அல்லவா? அதிலும் நாம் தமிழ்நாட்டிற்கு வந்தது எவ்வளவு பாக்கியம் அல்லவா? இதை நாம் கருத்தில் கொண்டு தோமாவை போல் இயேசு கிறிஸ்துவுக்காய் நாமும் நம் வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் போது நமக்காக பரலோகத்தில் மிகுதியான பலன் நிச்சயமாக இயேசு கிறிஸ்துவானவர் கொண்டு வருவார். அவர் வரும் வரை ஆயத்தமாவோம், ஆயத்தப்படுத்துவோம். ஆமென்.